திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக தெரிகிறது. காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பு பட்டியல் என்ன என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. முப்பத்தொன்பது சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்களை காங்கிரஸ் எதிர்பார்த்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற சூழலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் எதிர்பார்ப்பு பட்டியல் என்ன என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. காங்கிரசின் எதிர்பார்ப்பு பட்டியல் என்ன என்கின்ற கேள்வி எழுகின்ற சூழலில் 39 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்களை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் கூட்டணிகள் தங்கள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரசிற்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெறும் சூழலில் கூடுதல் இடங்களை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தொகுதிகளை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் பட்டியலை தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. 39 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இறுதி செய்யப்படுமா என்கின்ற கேள்வி கடைசி நேரம் வரை இருந்து வந்தது. காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் இதற்கு தூபமிடுவது போல அவர்களது பதிவுகளையும் பேச்சுக்களையும் இட்டிருந்தார்கள். எங்கே காங்கிரஸ் தாவேகா கூட்டணியோடு சென்றுவிடுமோ என்பது போல அவர்களது பேச்சுகள் இருந்தன. இந்நிலையில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் இடையிலான உறவு வலுவாக இருப்பதாக திமுக தலைவர்களும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் தொடர்ந்து கூறி வந்தார். இந்நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் வழக்கத்தை விட கூடுதல் இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக கூறப்படுகிறது. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை காங்கிரஸ் முன்வைத்துக் கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது அந்த கோரிக்கையை கைவிட்டிருக்கிறது. சோனியாவிடம் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேசிய நிலையில் தற்பொழுது ஆட்சியில் பங்கு என்கின்ற கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக கூடுதல் இடங்களை காங்கிரஸ் கட்சி கேட்பதாக தெரிகிறது. ஆட்சியில் பங்கு என்கின்ற கோரிக்கையை காங்கிரசினுடைய சில நிர்வாகிகள் தொடர்ந்து முன்வைத்து வந்தார்கள். மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர் தொடர்ந்து அது குறித்து பேசி வந்தார்கள். இந்நிலையில் காங்கிரசின் தேசிய தலைமை கூட்டணி குறித்தோ அல்லது ஆட்சியில் பங்கு குறித்தோ பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என்று கூறியிருந்தது. இந்நிலையில் இந்த பிரச்சினைகளுக்கும் இந்த சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆட்சியில் பங்கு கோரிக்கையை காங்கிரஸ் கைவிட்டிருக்கிறது. சோனியாவின் தலையீட்டின் எதிரொலியாக தற்பொழுது ஆட்சியில் பங்கு என்கின்ற கோரிக்கையை கைவிட்டிருக்கிறது காங்கிரஸ். இருதரப்பு சுமூகத்திற்காக நேரடி பேச்சு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு 2 கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் வழக்கம். ஆனால் இதில் சுமூகத்திற்காக இருதரப்பும் நேரடி பேச்சை ஆரம்பித்திருக்கிறது. குழுவை தவிர்த்து நேரடி பேச்சை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல்வர் காங்கிரசிற்கு கடத்தவிருந்த செய்தியை திமுக எம்பி கனிமொழி மூலமாக கடத்தி கொண்டிருக்கிறார். முதல்வரினுடைய கருத்துக்களை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் கனிமொழி. கனிமொழி வழியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியை நோக்கி காய் நகர்த்துவதாக தகவல்கள் கூறுகின்றன. இருதரப்பும் சுமூகமாக தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்பதற்காக குழுவை தவிர்த்து நேரடியாகவே மேலிட தலைவர்கள் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் 39 தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்களை கேட்கின்ற சூழலில் திமுக கணக்கில் 27 தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை இடங்களை தருவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிகவும் இணைந்திருக்கிறது. அதேபோல
இன்னும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படும் சூழலில் காங்கிரஸ் கேட்கும் அளவிற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. திமுகவின் கணக்கில் 27 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்படலாம் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை கனிமொழி காங்கிரஸ் கட்சியிடம் கடத்தியிருக்கிறார். இதனால் திமுக 25 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை காங்கிரசிற்கு வழங்குவதாக முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் காங்கிரசோ 39 தொகுதிகள் மற்றும் 2 மாநிலங்களவை இடங்களை கேட்பதாக தெரிகிறது. இருதரப்பிற்கும் இடையே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொகுதி பங்கீட்டு குழு அளவிலான பேச்சுவார்த்தையை தவிர்த்து நேரடியாகவே மேலிட தலைவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி 39 தொகுதிகளை கேட்பதற்கான காரணம் 39 மக்களவை தொகுதிகளிலும் தலா ஒரு சட்டமன்ற தொகுதியை கேட்கலாம் என்கின்ற ரீதியில் காங்கிரஸ் தனது பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. ஆனால் மேலும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் தொகுதிகளை பங்கிட வேண்டும் என்கின்ற காரணத்தினால் 25 இடங்களை மட்டும்தான் வழங்க முடியும் என்கிற ரீதியில் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நீண்ட நாட்களாக சலசலப்பை ஏற்படுத்தி வந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இரு கட்சிகளும் இணைந்துதான் தேர்தலை சந்திப்பதாக உறுதி கூறியிருக்கின்றன. இந்நிலையில் காங்கிரசிற்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை குழுவை தவிர்த்து நேரடியாக மேலிட தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் 39 தொகுதிகளை கேட்கிறது, 2 மாநிலங்களவை இடங்களை கேட்கிறது. ஆனால் திமுகவோ 25 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை தருவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை காங்கிரஸ் கேட்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.